அந்த பையனை யாரை கொடுங்க. அந்த பொடியினை இறக்கி விடுங்க. பொடின்னு இறக்குங்க கீழே அவனுக்கு. என்னாடி பேசுறீங்க? என்ன யார் நீ எங்க இருந்து எங்க வந்தா இவ்வளவு குதி குதிக்கிறீங்களா? ஒரு மாற பால் குடிச்சா கூட சோக்கி வாய் விழுந்துருவா பொடி போயிட. அப்படி மந்திரஜாலம் இந்திரஜாலம் மந்திரசாலம் மாயாசலம். ஆமா எங்க அப்பா நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கிறேன்? ஆமா என்னுடைய பேர் என்ன? ஊர் என்ன? நீ எங்க இருந்து வந்திருக்க? அப்படியா? ஆனவளை கோட்டைக்கு எதனால நீ வந்திருக்க? அடிய கண்டவாரோ சொன்னாடி மகாராஜா என் தந்தையார் போத்தரதர் என்று சொல்லக்கூடிய போர் மன்னன்.
நாடா ஒரு ஆம்பளை தாயா சங்குமதி. எப்படி சங்குமரி சங்குமதிக்கும் ஆ, போர் மன்னன் ஈண்டெடுத்த புத்திரன் ஆ. என் பேரோ அன்னிமுத்தவாளே. சரி, அள்ளிமுத்தி மாலாடுடா. அள்ளிமுத்தா இருந்தானா நொல்லிமுத்தா இருந்தானா எதுக்குடா வந்தா என்ன பயணத்துக்கு வந்தீங்க? நாடா வந்தாட்ட ஒரு ஆம்பளை. ஏய், நான் ஏழு ஆம்பளை கம்மடா. நீ வந்ததோ காரணம் என்ன ஏன் வந்த என்ன பார்த்தா முகத்தை தான் வீச. எனக்கு அவனை போய் ஆளுக்கலாம். ஏய், நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு விவரம் வேணும். ஆமா, அடி வைத்த ஒரு பந்து நீங்க வச்சிருக்கீங்க பாரு பந்தயம். அந்த பந்தயத்தை ஜெயிக்க வேண்டி வந்திருக்கிறேன். யாரு நீங்க? நீ உம்மாலமா ஆமாண்டி. அக்கா, அம்மாளுமா அக்கா, தங்கா, மண்ணாதி மண்ணா அந்த மயிரை பிடிச்சிட்டு போயிட்டான். மன்னாதி மன்னரெல்லாம் மன்னனாக்கி விட்டான். இவன் வெறும் பொடி பையன். இவன் என்னத்த வந்து இங்க புடுங்க போறான். அக்கா, அது மட்டுமல்ல, கடப்பாரு காத்துல வருகிறான். தூக்கி நம்ம மயிரை பிடிக்கிறாங்க. நாம யாரு, எப்படியாட்டு நாடு, நாம ஆம்பளைக்கு ஆம்பளை எப்படி ஒரு ஆணுக்கு ஆணாக, ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக நம்ம அரசாட்சி செஞ்சு கொண்டு வருகிறோம். நம்ம கிட்ட இவன் வந்து ஆமா பேசுறான். எப்பேற்பட்ட மன்னர் எல்லாம் இந்த பந்தயத்துல தோத்து போயிட்டாங்க. ஆமா மன்னனை கிட்டதான். மன்னரை கூப்பிட்டான். இந்த குஞ்சு போய் வந்து இந்த போட்டி ஜெயிப்பானா? அடி என்னடா பந்தயமா என்னடா
போர் மன்னன் ஓ பாண்டவருக்கு ஆளுக்காரன்னு சொல்லுறிய டேய் நாங்க அப்பா ஈரத்துல என்ன அனுப்புறோம் கப்பம் பண்ண கட்டணும்னு அனுப்புறோம் நீ என்னடா கொண்டு வந்திருக்கிற இந்த பந்தயத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அக்கா ஒரு நிமிஷம் ஓ தங்கா ஒரு நிமிஷம் அதாவது ஒரு ஆளுக்காரன் கையில உள்ளாங்கையில சேடு ஊத்தி நக்குனா மதியம் இல்லையா அத நக்குற ஆளுக்காரன் அது மட்டுமல்ல நாம எல்லாம் ஒரு கோழிகை திருட்டு எலும்பை தூக்கி போட்டா அப்படியே கவுற நாய் இங்க வந்திருக்குது என்னன்னு தெரியல நீ அப்ப கப்பம் பண்ண கட்டவல்ல வைக்கிற போகிய நீ செய்ய வந்திருக்க படமும் கட்டவல்ல உன் மசுரம் கட்டவல்ல உன் மதுரை புட்டுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் யாராலுமே புடுங்க முடியாது டேய் புட்ட வாயில நீ புடிங்கடா ஏய் அடிங்க ஏய் இவன் தோக்கட்டா போறான் அடிங்க ஏய் பந்தி வைக்கிறாங்க பாரு பந்திய பந்தின்னு கேக்குறா வைத்ததோர் பந்தியத்தை நீ ஜெயிக்கணும் வந்த மக்கள் வருவதை என்ன பண்றது தெரியல நான் பாரு ஆயிரம் கணாபூதங்களுக்கு செய்யக்கூடிய பாத்திரம் களி செய்யக்கூடிய கொப்பரை இது களி செய்யக்கூடிய கொப்பரை இதுல பாரு பெருவிரலா வாயா விட்டுதுல உடைச்சு போட்டுறாத காலை சம்பளம் கட்டாயிடும் பாத்துக்க ஏ பொடி பையலா ஓய் பந்தி என்னன்னு மட்டும் நீ கேளு சொல்லடி அதெல்லாம் பேசக்கூடாது இது ஏன் கொப்பரை இங்க பாரு இடத கையால் பெருவிரலால் சுரட்டு ஒன்னாக இருக்கணும் ஆனா பாத்திரம் சுத்தமாக இருக்கணும் இங்க பாருங்க சங்கை வரலா இந்த பந்தியத்துல அவன் ஜெயிக்க கூடாது அதனால மந்திரத்தை ஓதணும் பள்ளிமலை மந்திரம் பச்சைமலை மந்திரம் ஆமா பாலமலை மந்திரம் இங்க பாரு வைத்ததோர் பள்ளிட்டு அவன் தோத்திருப்பான் சப்போஸ் தோத்துட்டானா அவன் ஜெயிச்சுட்டானா இல்ல தெரியல போய் பாருங்கடி ஐயோ எப்படி இந்த சின்ன பையன் சொல்லி விட்டான் நம்ம தோத்து போயிட்டால் அக்கா தக்கா விட விட நடி ஓடா தந்து இந்த பத்தி மட்டும் இருக்குதா இது மட்டும் உனக்கு பத்தியமா ஒரு பத்தி இருக்கு யாரதான் இல்ல ஒன்னும் உட்காரவும் இல்லை கண்ணு யாரும் இல்லை Hey!
யாரு குடி அதோ பார் வஜ்ர தூணு. அந்த வஜ்ர தூணில வெட்டு ஒன்னாக இருக்கடா, துண்டு மூடா இருக்கடா. இரண்டாவது பத்தியா வெட்டு ஒண்ணு துண்டு மூணு. துண்டு மூணா இருக்கணும். வஜ்ர தூண். அந்த வஜ்ரத்தூளாகப்பட்டது வெட்டு ஒண்ணா இருக்கணும். துண்டு மூணா இருக்கணும். அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல 3 துண்டம் எடை வைத்தா ஒரு கிராம் கூட குறையக்கூடாது. ஒவ்வொரு துண்டும் ஆமா ஒவ்வொரு வெயிட் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்கணும். ஒரே எத்தனை கிலோ வருதோ அப்படிதான் இருக்கணும். ஆமா ஒண்ணு கொண்டு குறையக்கூடாது, ஏறக்கூடாது. ஏறக்கூடாது. ஆகட்டும். அப்ப மரிமம்மா பத்திரகாளி கொல்லிமலை போய் கோடி கோடியா மந்திரம் கத்தவனா கூடியில மந்திரம் கத்தவனா கொல்லிமலை மந்திரம் படிக்குதா இல்ல மந்திரம் ஒவ்வொரு பாரு நம்ம இந்த பக்கத்துல ஓட்டு போயிட்டு வெட்டு மட்டும்தான் போனா போயிருக்கு. எடை போட்டு வாங்க. எடை போட்டு எடை போட்டு எத்தனை இடம் இருக்கு? இது 43 கிலோ இருக்குதுமா. அது எல்லாமே அப்படித்தான் இருக்கணும். ஏம்மா இது 43 கிலோ இருக்குது. ஐயோ, 43. இன்னும் ஒண்ணு இது தோத்து போடும் ஓட்டு போடும் கம்முன்னு. ஏம்மா இது 43 கிலோ இருக்குது. ஒரே ஒரு பந்தி இருக்குது. இதுலதான் நாங்க தோத்து போயிட்டோம். ஒரு பந்தியா ஒரு பந்து இருக்கு. அதுல நீ ஜெயிச்சு பாடுற பொடிப்பையில அப்படி ஜெயிச்சுட்டா வந்துங்க. ஒண்ணா எங்க இருந்தா கொண்டு வைக்கிறீங்க. கோமாளி என்ன பண்ணிட்டு கேளடா பொடிப்பையில. கை போடுறா. என்ன பந்தீங்க? பாரு இன்னைக்கு எந்த பத்தியம்? சொன்னால பேசுறோம். எங்க பந்தி இருக்குங்க. எங்க கிட்ட குஞ்சு இருக்கு. உன்கிட்ட குஞ்சு இருக்கா? இருக்கு. என்ன குஞ்சு? என்ன குஞ்சு? நான் ஓ குஞ்சு கேக்கல. எங்க கிட்ட கோழி குஞ்சு இருக்கு. யாங்கிட்ட இருக்குது நீ மண்டை? ஓ குஞ்சு குஞ்சுக்கு வா. எங்க கல்சாவல் இருக்கு. சாவல் கூட்டிட்டு வா. எங்க கல்கோட்டில கல்சாவல் இருக்கு. எங்க சாவல் குஞ்சு வரும். இது ஏன் சாவல்? கல்சாவல். இது எங்களுடைய சாவல். ஏய் பாரு. ஆத்தா கடவுளே. இந்த காலை காவ சுடிச்சிட்டாங்க. இவனே ஒரு பறி விடுறான். சரி, உங்க சேவலுக்கு என்ன போட்டு வளர்க்குறீங்க? ஏய் பிரியாணி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ஒரு நாளைக்கு எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை கோதுமை. எப்படி ஒரு மூட்டை கோதுமை, ஒரு மூட்டை
நெல்லு இப்படி ராகி எடுத்துல விட தானிய வகை ஒரு நாளைக்கு அதுல ஒவ்வொரு முட்டை இப்படி போட்டு வளர்க்குறீங்க. இப்படி போட்டு வந்து சேவலை வளர்க்குறீங்க. இந்த சேவலுக்கு என்ன வளர்க்குறீங்க மகாராஜா நீங்க? என்ன தெரியுமா? காட்டில் உண்டான காய்கறிகளை எல்லாம் சாப்பிட்டு தட்டத்தோடு வச்சிருக்குது. அப்படிங்களா? சரி ஆகட்டும் பார்க்கலாம். ஐயோ கத்தி 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 எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை கோதுமை மூட்டை நெல்லு வரகு நம்ம சேவல் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கோம். உங்க சாவலே ஜெயிச்சிட்டு இருக்கா பாரு. எங்க உங்க சாவல காணுமே. பாரு ஏய் ஏன் நம்ம சேவலை எப்படி தட்டிங்க விட்டுங்க அப்படியே பிடிச்சு அப்படியே மேல அப்படியே தடவை தடவை தட்டுங்க அப்படியே செவுங்க வச்சு தட்டிங்க விட்டுங்களா இல்லையா? அக்கா தட்டி கொடுத்துக்கா. ஏய் தங்கவாங்களா? ஏய் வாங்கடி. நம்ம சேவலை காணோம். சேவலா நம்ம சேவை தோத்து போயிடுச்சா? உனக்கு மந்த வர மாட்டா கட்டானா? என்னடி பந்தியில் இருக்குது? பந்தயத்தை தேய்த்தால் நீங்கள் என்ன கெடுமை? பந்தியை தேய்த்து விட்டால் எனக்கு கெடுமை. நான் கோத்தில் வந்தா உங்களுக்கு நாடுமை. பீத்தளம் உண்டா? வாடி புடவெல்லாம்
நவரு அந்த நவரு ஏய் எங்கடி நீயும் சாடு தேல் ஏய் டேய் போச்சு உன் மூக்கும் போச்சு புண்டி பக்கத்துக்கெல்லாம் மூக்கும் முளைய மறுத்துக்கிறேன் தெரியாத ஓடி போறேன் ஏய் விடு ஐயா ஏய் இன்னும் வரைக்கும் போடுங்க மறந்துட்டியா உன் மாயாஜல மந்திரம் ஓ மாயாஜல மந்திரம் பத்த செடியோட செடியா ஓடி போடுற ஒரு மாயாஜல மந்திரம் சூரிய வண்டியா மூக்கு முளைய அறுத்து இந்த அரவணை கோட்டுக்கு முன்ன நாங்க தோரணம் கட்டிக்கிற பாரு அதாவது வைத்ததார் பந்தயத்துல நீ ஜெயிச்சு விட்டா அதனால உனக்கு நான் ஒரு பரிசு தரேன் எனக்கும் பக்காசுரனுக்கும் பிறந்த என் மவ இருக்க பல்வேறு எனக்கு திருமணம் சொல்றேன் திருமணம் செய்து கொடுக்குறேன் இந்த ஆறுவண்டி கோட்டையை நீ ஆடு அப்படி இந்த ஆறுவண்டி கோட்டையை நீ ஆண்டுவா பணம் தாபரி பட்டு வந்துருவா ஆறுவண்டி கோட்டைக்கு ஒருவரே அப்படிங்கிற சீக்கிரமா உன் மகளை கூட்டிட்டு வா அக்கா வாக்கா இல்ல சின்னஞ்சிறு வயதுல இத்தனை காலமா ஆம்பளையா கிட்ட போக கூடாது காமத்தை வெறி பண்ணிக்கிட்டு காமத்தை வெறி பண்ணிக்கிட்டு அக்கா சொன்னா தப்பிக்கிட்டு தான் நம்ம எவனாச்சும் ஊர்ல வந்து விட்டு போயிருக்கோம் மகளை கூட்டிட்டு வரப்பா மகளும் கூட்டிட்டு வா ஆனா இந்த ஆரம்பள்ளி கோட்டையில இனிமேட்டு அதங்கண்டு எல்லாரும் பேசக்கூடாது நீங்க பேசுறதுன்னா உனக்கு ரெண்டும் போயிடும் ஃபுல்லா டிவில போடணும் டிவில ராஜர்களை விடுவையே நிறைய வச்சிருக்கோம் வருவாடா அவ்வளவுதான் முடியும். ராஜாதி ராஜர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி செலுத்தாலை வைத்திருக்கிறார். அனைவரையும் விடுவிடு. பல்லு வரிசை இது என்ன? சீக்கிரமாக உன் மகளை இதுக்கு திருமணம் செய்ய. கூட
கொடுக்க போறேன். அப்படியாகட்டும். ஆ. ஆ. என்ன மனைவி இப்படியே அதாவது என் மகளாகப்பட்ட பல்வரிசை நடந்தவளையில் அதாவது ரமத்தூர் மகாத்மாவோட காலத்தில் நடக்க முடியாது. அதனால உங்களுடைய மலையாள மந்திரத்தினால அவளை ஒரு எலுமிச்சங்கனியாக மாற்றி அந்த எலுமிச்சங்கனி கொண்டு வைத்துக் கொடுக்குறேன்.